சுகர் லெவல் குறையவே இல்லை, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மில்லட்ஸ் சிறுதானிய வகைகள் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நிறைய பேருக்கு இரவு நேரத்தில் ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருக்கும் இல்லைங்களா, அதற்குமே இந்த முளைக்கட்டிய கேழ்வரகும் அதில் கொஞ்சம் வெந்தயம் ரெண்டும் முளைக்கட்டி வேக வைத்து சுண்டல் மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு ஃபுட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நிறைய பேர் கால்சியம்காக ஒரு சப்ளிமெண்ட் டேப்லெட்ஸாக நீங்கள் சாப்பிட்டுட்ருப்பீங்க. ஸோ இந்த கால்சியம் உங்கள் உடலில் குறையாமல் இருக்கணும், மூட்டு வலி வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த சிறு சோளம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த மகிழம் பூ தேநீர் யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சுகர் லெவல் குறையாமல் இருக்குது, எனக்கு டயர்ட்னஸ் இருக்குது அப்படின்றவங்களும், வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும், உடலில் கட் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த மகிழம் பூ தேநீர் பயன்படுது. ஹெல்த் கஃபே தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக என்னென்ன உணவுகள் எடுக்கலாம், இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த சிறுதானியங்கள் சர்க்கரை நோயாளிகள் பயன்படுத்தலாமா? ரொம்ப நாளாக எனக்கு பிளட் சுகர் லெவல் குறையவே இல்லைங்க. பிளட் சுகர் லெவல் குறையிறதுக்கு நானும் என்னென்னவோ ட்ரை பண்ணிட்டேன். ஆனாலும் எனக்கு ஒரு உணவு எடுத்த உடனே கொஞ்ச நேரத்தில் எனக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிடுது. சுகர் லெவல் குறையவே இல்லை, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மில்லட்ஸ் சிறுதானிய வகைகள் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்னென்ன சிறுதானியங்கள் எடுக்கலாம் சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப சிறந்தது, அதுவும் காலை நேரத்தில் நம்ம எந்த மாதிரியான உணவுகள் சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்தது அப்படின்றத பார்க்கலாம். இப்போது ரெகுலராக நம்ம காலையில் எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கிறோம், அதாவது கார்போஹைட்ரேட்ஸ் நிறைஞ்சிருக்கிற உணவுகள் தான் பெரும்பாலும் எடுக்கிறோம். அதை தவிர்த்துட்டு சிறுதானியங்களில் செய்த உணவாக நீங்கள் எடுக்கும்போது இதில் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்குது. ஸோ பிளட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் லெவல் இது இன்க்ரீஸ் பண்ண செய்யும். நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய இருக்கிற உணவுகளை காலையிலே சாப்பிட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கிடக்கிடன்னு சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபைபர் கண்டென்ட் நிறைஞ்சு இருக்கக்கூடிய உணவுகள், அதுவும் சிறுதானியங்களில் நீங்கள் அதிகமாக காலை உணவு எடுக்கும்போது பிளட் சுகர் லெவல் ஸ்லோவாக நமக்கு மெயின்டைன் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அதுவும் டைப் 2 டயபிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு மில்லட்ஸ் ஒரு பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னே சொல்லலாம். காலையில் எந்த மாதிரியான சிறுதானியங்களை நம்ம சேர்த்து எடுக்கலாம்? கேழ்வரகு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. சர்க்கரை நோய் இருக்கிறவங்க அதிகமாக நான் கோதுமை சாப்பிட்றேன், சப்பாத்தி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்வீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் கேழ்வரகு சாப்பிட்டு பாருங்களேன். ஏன்னா க்ளூட்டன் ஃப்ரீ டயட் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சர்க்கரை நோயாளிகளுக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது கேழ்வரகு ரொம்ப முக்கியமானது. தினமும் காலையில் கேழ்வரகு நான் எப்படிங்க சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்க்கரை நோய்கள் இதை களி மாதிரி சாப்பிட்றது ரொம்ப சிறந்தது. அடுத்ததாக அடை மாதிரி இதை சாப்பிட்டுக்கலாம். கேழ்வரகு நான் கூழாக சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னால் ஒரு சிலருக்கு சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் களி வகையாகவோ இல்லை நீங்கள் அடை மாதிரியோ சாப்பிட்லாம். இன்னும் சிறப்பான ஒரு வழிமுறை சொல்லட்டுமா? முளைக்கட்டிய கேழ்வரகு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. நீங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ணாலே ரொம்ப டயர்டாகிடுறீங்க, எனக்கு காலில் மதப்பு தெரியுது, நம்னஸ் தெரியுது, கொஞ்சம் நேரத்தில் எனக்கு ரொம்ப டயர்டாக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா முளைக்கட்டிய கேழ்வரகு உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். கேழ்வரகு உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்து ஊற வச்சு முளைக்கட்டி எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையுமே நல்லா வேக வைக்கணும். ஸோ சாதாரண குக்கர்லலாம் வைக்க வேண்டாம், லைட்டாக ஒரு 5 to 7 மினிட்ஸ் நீங்கள் வேக வச்சாலே நல்லா வெந்துடும். ஸோ இதை வேக வைத்து ஒரு பவுலில் கொஞ்சமாக நீங்கள் தேங்காய் துருவல், கேரட் இது எல்லாமே சேர்த்து இதையே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டு பாருங்கள். இல்லை மாலை நேரத்தில் சுண்டல் மாதிரி இதை சாப்பிட்டு பாருங்களேன். உங்களுக்கு அந்த உடல் சோர்வு, கிடுகிடுன்னு சர்க்கரை எனக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணுறது, கால் பாதத்தில் எரிச்சல், இது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா இதில் நார்ச்சத்தும் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி புரோட்டீன் நிறைந்த புரோட்டீனும் இதில் இருக்கிறதுனால உடல் சோர்வு அப்படின்ற ஒரு பிரச்சனையே உங்களுக்கு வராமல் இருக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு இரவு நேரத்தில் ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருக்கும் இல்லைங்களா, அதற்குமே இந்த முளைக்கட்டிய கேழ்வரகும் அதில் கொஞ்சம் வெந்தயம் ரெண்டும் முளைக்கட்டி வேக வைத்து சுண்டல் மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு ஃபுட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் குதிரைவாலி, திணை, வெள்ளை சோளம், சிறு சோளம் அப்படின்னு சொல்லுவோம். சோளம்னாவே நம்ம மக்காச்சோளம்னு நினச்சிடறோம், நல்லா எல்லோ கலரில் இருக்குது இல்லைங்களா, அது கிடையாது. வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய சிறு சோளம் ரிச் ஃபைபர் கண்டென்ட் இதில் இருக்குது. அதே மாதிரி ரிச் அயர்ன் அண்ட் ரிச் கால்சியம். ஸோ இன்றைக்கி நிறைய பேர் கால்சியம்காக ஒரு சப்ளிமெண்ட் டேப்லெட்ஸாக நீங்கள் சாப்பிட்டுட்ருப்பீங்க.
ஸோ இந்த கால்சியம் உங்கள் உடலில் குறையாமல் இருக்கணும், மூட்டு வலி வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த சிறு சோளம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் இட்லி, தோசை, பணியாரம் வீட்டில் இதெல்லாம் செய்கிறீங்க, அதே மாதிரி சோளம் வந்து சாதம் மாதிரியே வேக வைத்து நம்ம சாப்பிடும்பொழுதும் சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ரொம்ப ரொம்ப சிறந்தது. புரோட்டீனும் இதில் நிறைஞ்சிருக்கிறதுனால சீக்கிரமாக நம்ம டயர்ட் ஆகிறோம் இல்லையா, அந்த பிரச்சனை உங்களுக்கு வராமல் இருக்கும். அடுத்து முக்கியமானது திணை, குதிரைவாலி, சாமை. ஸோ இதுவுமே நம்ம சாப்பிட்டுட்டு வரும்பொழுது சர்க்கரை நோயாளிகள் ஒரு நல்ல ஒரு ஃபுட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். காலையிலே கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் சாப்பிடும்போது சுகர் லெவல் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த பிளட் டெஸ்ட் எடுக்கிற அப்போ மட்டும் அன்றைக்கி மட்டும் ஐயோ நாளைக்கு நம்ம பிளட் டெஸ்ட் எடுக்கிறோன்னா இன்றைக்கி வந்து டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு போய் எடுப்பீங்க. மற்ற நாள்லாம் ஸ்வீட் சாப்பிட்றது, அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்றது, இந்த மாதிரி டயட்டில் ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்காதீங்க. ஸோ ஒரு 1 மந்த் ரெகுலராக இந்த மாதிரி டயட் அண்ட் எக்ஸசைஸை நம்ம ஃபாலோ பண்ணும்போது சுகர் லெவல் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது கூட நம்ம ஹெர்பல் டீ மாதிரி சில மூலிகைகளை நம்ம பயன்படுத்தலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா மகிழம்பூ. ஸோ நிறைய பேர் நிறைய டீ நீங்கள் குடிச்சிருப்பீங்க. சுகர் லெவல் குறையிறதுக்கு உங்களுக்கு மகிழம்பூ ரொம்ப ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம். இது வந்து மலர்களாகவும் கிடைக்கும், இல்லை உலர்ந்த நிலையில் நாட்டு மருந்து கடைகளில் இருக்கும். ஸோ மகிழம்பூ வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மகிழம்பூ எப்படி பயன்படுத்தலாம்னா, நைட்டே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கைப்பிடி அளவு மகிழம்பூ ஒரு 3 கிளாஸ் தண்ணீரில் போட்டு ஊற வச்சுட்டுங்க. இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு மூடி வச்சுருங்க. காலையில் இதை நல்லா பாயில் பண்ணணும், ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ஃபில்டர் பண்ணிவிட்டு இது ஒரு 100 ml அளவுக்கு டெய்லி காலையில் குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது உங்களுக்கு சர்க்கரையோட அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இந்த மகிழம்பூ தேநீர் யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சுகர் லெவல் குறையாமல் இருக்குது, எனக்கு டயர்ட்னஸ் இருக்குது அப்படின்றவங்களும், வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும், உடலில் கட் ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த மகிழம்பூ தேநீர் பயன்படுது. அதே மாதிரி ரெகுலராக நெல்லிக்காய் அதனோட சுக்கு தேநீரும் பயன்படுத்தலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. என்னென்னா நெல்லிக்காய் என்ன பண்ணணும்னா, பச்சை நெல்லிக்காயை நல்லா மிக்சியில் அரைச்சி தண்ணி ஊற்றி ஜூஸ் மாதிரி எடுத்துக்கணும். ஸோ இதனோட நம்ம கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, அதோட கம்மியாக சுக்கு ஒரு 2 சிட்டிகை அளவு சுக்கு பொடி சேர்த்து லேசாக லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் பாயில் பண்ணிடணும். வடிகட்டி இந்த தேநீரை குடிச்சு பாருங்களேன். பச்சை நெல்லிக்காய் சாறு எடுத்து அதனோட கொஞ்சம் சுக்கு சேர்த்து ஒரு 2 நிமிடம் நல்லா பாயில் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி குடிச்சு பாருங்கள். நிறைய பேருக்கு நெல்லிக்காய் சாறு குடித்தா எனக்கு வந்து சளி பிடிக்குதுங்க, கோல்டு வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சளி பிடிக்காது, கோல்டு அந்த மாதிரி பிரச்சனையும் இருக்காது. சுகர் லெவலும் உங்களுக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். ஸோ சர்க்கரை நோயாளிகள் எந்த மாதிரியான உணவு எடுக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் இருந்தீங்கன்னா, இந்த சிறுதானிய உணவுகளும் நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த 2 தேநீர் வகைகளும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சுகர் லெவல் நமக்கு ஆரோக்கியமான முறையில் குறைய ஆரம்பிக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.